I'm Groot. Welcome to my channel. Let's go to the story. ஒரு பெரிய பசுமையான காடு. எல்லா விலங்குகளும் மிக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அந்த காட்டில் எல்லா விலங்குகளுக்கும் அரசனாக இருந்தது சிங்கராஜா. அவன் மிகுந்த தைரியமும் நல்ல மனமும் கொண்டவன். ஒரு நாள் காடெங்கும் ஒரு செய்தி பரவியது. சிங்கராஜாவுக்கு கல்யாணம். எல்லா விலங்குகளும் குதூகலத்தில் துள்ளின. மணமகள் யார்? அழகும் புத்திசாலித்தனமும் கொண்ட சிங்கராணி. அவள் எல்லாரிடமும் அன்பாக பேசுவாள். குட்டி விலங்குகளை பாதுகாப்பாள். கல்யாணத்துக்கான தயாரிப்பு. யானை வண்ண விளக்குகளால் மேடை அமைத்தது. குரங்கு பூமாலைகளை கொண்டு அலங்காரம் செய்தது. கிளிகள் பாட்டு பாடத் தயாராகி கொண்டிருந்தது. முயல் பூசெண்டு செய்து கொண்டு வந்தது. காடு முழுக்க வண்ண விளக்குகள், தம் பூக்களின் வாசனை, சிரிப்பு சத்தம். மேடை தயாராகிவிட்டது. விலங்குகள், பூத்வா மற்ற விலங்குகள் கைத்தட்ட சிங்கராஜா சிரித்து கொண்டே வந்தார். விலங்குகள், பூத்வா சிங்கராணி மலர் மாலையுடன் வெட்க பட்டு சிரித்தபடி வந்தாள். பறவைகள் பாட்டு பாட, யானைகள் மேளம் வாசிக்க, குரங்குகள் எல்லாம் நடனமாடின. எல்லா குட்டி விலங்குகளும் கைத்தட்டின. விருந்து, தேன், இனிப்புகள், தொற்பழங்கள். விலங்குகள் எல்லாம் சாப்பிடப்பின் இதுதான் சிறந்த கல்யாணம் என்று மகிழ்ந்தன. அந்த நாள் முதல் சிங்கராஜா சிங்கராணி அன்பும் மகிழ்ச்சியுமாக காட்டை ஆட்சி செய்தார்கள். காடு முழுக்க சந்தோஷம். கதையின் பாடம் அன்பும் பண்பும் மற்றும் உதவும் எண்ணம்தான் ஒருவரை அரசனாக மாற்றும். Thanks for watching. Please like, share and subscribe.